ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் மேக் பிரியாணி. இன்றைக்கி நான் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன், 1/2 kg ரைஸ் எடுத்துருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், அதை தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு டொமேட்டோவும் தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். இது கூட புதினா கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகம், புதினாவோட கொஞ்சம் அதிகமாக, இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சியோட பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இஞ்சியை விட சீரகம் 1 டீஸ்பூன் அண்ட் சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுட்டு, இது கூட கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு, அப்புறம் கடல் பாசி ஒரு சின்ன துண்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேறு எந்த மசாலாவும் போட போகிறதில்ல, கரம் மசாலா இது மட்டும்தான். அதனால் ஏலக்காய் ஒரு 10-15, கிராம்பு, பட்டை அதை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கர் வச்சு அதெல்லாம் கோகோனட் ஆயில் ஒரு 50 ml அளவுக்கு ஊற்றிட்டு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்போ ஆனியன் போடணும். அப்புறம் ஆயிலும் நெய்யும் நல்லா ஹீட் ஆகும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் போடுறோம். ஆனியன் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், கருகிற மாதிரி ஆகணும். அதுக்குள்ளே நம்ம இந்தியா கேட் பாசுமதி அரிசி கிளாசிக் எடுத்துருக்கேன், அதை அளந்து வச்சிடலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதை அளந்து ஒரு சைடில் வச்சுருங்க. நம்ம இப்போ ஊற வைக்க மாட்டோம், சிக்கன் போடும்போது தான் நம்ம ஊற வைப்போம். இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இது கூட பிரியாணி இலை ஒரு சின்னது போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி, இது ரெண்டுமே நல்லா மேஷ் ஆகி நல்லா வெந்துடணும். இது கூட இத்திருண்டு பச்சை மிளகாய் அந்த ஃப்ளேவருக்காக நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு புதினா போடுவோம். அதுக்கப்புறம் மல்லி கொஞ்சம் அதிகமாக போடணும் புதினாவை விட, அப்போ தான் வாசமாக இருக்கும். மல்லித்தலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைங்க. நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இது கூட அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறி விட்டுட்டு, மறுபடியும் கரம் மசாலா அரைச்சி வச்சிருந்ததையும் போட்டுறணும். அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வர மிளகாத்தூள் போடுவோம். நான் இப்போ ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். அதுவும் ஸ்மெல் போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு, இது கூட தயிர் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கணும். அப்போ தான் சிக்கன் சாஃப்டாக குக்காகி வரும். அதுக்கப்புறம் அது நல்லா வேகட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது எல்லாமே பிரியாணி செய்யும்போது நல்லா பொறுமையாக இது எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வர வரைக்கும் வேக வச்சா தான் நமக்கு டேஸ்ட் வரும். இது கூட உப்பு போட்டுட்டு நம்ம இந்த டைமில் தான் அரிசி ஊற வைக்கணும். ஒரு 10 to 15 minutes ஊற வச்சாலே போதும். அது வந்ததுக்கப்புறம் சிக்கன் போட்டு சிக்கன் வேக வைக்கணும். ஒரு பாசுமதி அரிசினால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதுக்கு இடையில நம்ம தம் போடுறதுக்கு மேலே ஹாட் வாட்டர் வச்சு தான் தம் போடணும். அப்போ தான் மேலே இருக்க அரிசி கரெக்டான பக்குவத்தில் இருக்க முடியும். இந்த டம்ளரில் தண்ணி எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அந்த டம்ளரில் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ 2 டம்ளர் அரிசி போட்டனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தம் போடுறதுக்கு சைடில் தோசை தவா வச்சிடணும், ஹீட் பண்ணிடணும். அது இப்போ அரிசி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து எண்ணெய் மதங்கிற மாதிரி அப்போ அரிசி போட்டு ஒரு 5 minutes வேக வச்சுட்டு
நம்ம வந்து இறக்கி வைக்கும்போது லெமன் புழிஞ்சு தம் போட வைக்கணும். இறக்கி வைக்கும்போது லெமன் புழியணும். தம் இப்போ இந்த அரிசி தண்ணி ஈக்குவலாக வந்துருச்சு. ஈக்குவலாக வரும்போது நம்ம தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மேலேயும் ஹீட்டாக இருக்கணும், கல்லும் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இதை வந்து 30 to 40 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தம் உடைக்கணும். இப்போ பாருங்கள், அரிசி வந்து பாசுமதி அரிசிங்கன்னா அப்படி எந்திரிச்சு நிற்கிது பாருங்கள். இப்போ நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது உதிரியாக வந்திருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். சூப்பர் டேஸ்ட்டாக கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். தேங்க்யூ. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ ஆங்கிள் உங்களுக்கு வாய்ஸ் ஏதாச்சும் எடிட்டிங் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.